நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே கார் மோதிய விபத்தில் 3 பேர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். இதனிடையே அவ்வழியாக லாரியில் சிக்கி சிறிது தூரம் இழுத்து செல்லப்பட்ட பைக் தீப்பற்றி எரிந்து எலும்புக்கூடானது. இது தொடர்பானவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் பாபு. வணக்கம். இந்த விபத்து தொடர்பான முழு விவரம். வணக்கம் பிரியங்கா. ஒசூர் அடுத்த சூளகிரி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருசக்கர வாகனத்தில் லாரி சிறிது தூரம் இழுத்து சென்ற போது இருசக்கர வாகனம் முழுமையாக தீப்பிடித்து எரிந்து எலும்புக்கூடாக காட்சியளித்தது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த கட்டிகானப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த குமார் தனது இருசக்கர வாகனத்தில் மேலும் 2 பெண்களுடன் சூளகிரியிலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை கொல்லப்பள்ளி என்னும் இடத்தில் இவரது இருசக்கர வாகனம் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த கார் எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இருசக்கர வாகனத்தில் இருந்த 3 தூக்கி வீசப்பட்டனர். 3 பலத்த காயங்களுடன் சூளகிரி போலீசார் அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சாலையில் விழுந்திருந்த இருசக்கர வாகனத்தை அவ்வழியாக சென்ற லாரி சிறிது தூரம் இழுத்து சென்ற போது இருசக்கர வாகனத்தில் தீப்பற்றி எரிந்து முழுமையாக இருசக்கர வாகனம் தீயில் எரிந்து நாசமானது. எலும்புக்கூடாக இருசக்கர வாகனம் காட்சியளித்த நிலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவத்திற்கு வந்த சூளகிரி போலீசார் சாலையில் இருந்து கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்து நெரிசலை சீர் செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.